ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். தமிழக முதலமைச்சர் விஜயோட அரசியல் பிரிவு தனி அலுவலராக அவரது ஜோதிடர் ரிக்கி ராதன் பண்டிட் வெற்றிவேல் நியமிக்கப்பட்டிருக்கார். யார் இவர் என்பதை விரிவாக பார்க்கலாமா? தமிழக சட்டமன்ற தேர்தலில் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக தாவேகா உருவெடுத்திருக்கக்கூடிய நிலையில் திமுகவின் கூட்டணி கட்சிகளோட ஆதரவோடு முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார் நடிகர் விஜய். முதலமைச்சரான முதல் நாளில் 200 யூனிட் மின்சாரம் இலவசம், பெண்கள் பாதுகாப்பு, போதைப் பொருட்கள் ஒழிப்பு உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை விஜய் வெளியிட்டார். பதவியேற்ற பிறகு தலைமைச் செயலகம் சென்ற முதலமைச்சர் விஜய் முக்கிய கோப்புகளை பார்வையிட்டு அரசு அதிகாரிகளுக்கு முக்கிய உத்தரவுகளை வெளியிட்டு வருகிறார். இதனை அடுத்து முதலமைச்சர் விஜய் தனது முதன்மை செயலாளராக மூத்த ஐஏஎஸ் அதிகாரி பி செந்தில்குமாரையும், முதலமைச்சரோட 2வது செயலாளராக ஜி லட்சுமி பிரியா ஐஏஎஸையும் நியமித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து முக்கிய அரசு அதிகாரிகள் மாற்றப்பட்டு நியமிக்கப்பட்டு வரும் நிலையில் தமிழக முதலமைச்சர் விஜய் அரசியல் பிரிவு தனி அலுவலராக ரிக்கி ராதன் பண்டிட் வெற்றிவேல் நியமிக்கப்பட்டிருக்கார். இதற்கான அதிகாரப்பூர்வ அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டிருக்கு. இவருக்கான பணிகள் என்ன என்பதை தொடர்பான விவரங்கள் விரைவில் வெளியிடப்படும் என தமிழக அரசு அந்த அறிவிப்பில் குறிப்பிட்டிருக்கு. இதனிடையே யார் இந்த ரிக்கி ராதன் பண்டிட் என்ற ஆவல் அனைவரது கட்சியினரிடமும் மட்டுமல்லாது மாற்று கட்சியினர் மற்றும் பொதுமக்களிடத்தில் உருவாகி இருக்கு. ராதன் பண்டிட்டை பொறுத்தவரை தமிழக அரசியல் வட்டாரத்தில் மிகவும் பிரபலமான ஜோதிடர்களில் ஒருவராக அறியப்படுறார். வேத ஜோதிடம், எண்கணிதம் மற்றும் தியான அடிப்படையிலான வழிகாட்டுதலில் 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்றவராக இருக்கார். முன்னாள் முதலமைச்சர் மறைந்த ஜெயலலிதாவுக்கு ஆன்மீக வழிகாட்டியாக ராதன் பண்டிட் இருந்ததாகவும் சொல்லப்படுது. 1991ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பெரிய அளவில் வெற்றி பெற்று ஜெயலலிதா தலைமையில் ஆட்சி அமைக்கும் என இவர் கணித்ததாகவும் சொல்லப்படுது. மேலும் 1994ஆம் ஆண்டு அரசியலில் ஒரு மோசமான காலகட்டம் ஜெயலலிதாவிற்கு தொடங்கும் என்று ராதன் பண்டிட் எச்சரித்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதனை அடுத்து தொழில் ரீதியாக 2008 ராதன் பண்டிட் டெல்லிக்கு குடிபெயர்ந்திருக்கார். முன்னதாக பண்டிட் வெற்றிவேல் என்ற பெயரில் அழைக்கப்பட்டவர் தனது பெயரை ரிக்கி ராதன் பண்டிட் என மாற்றிக்கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் தாவேக தலைவர் விஜயின் தீவிர ஆதரவாளராக இருந்த அவரை அந்த கட்சியின் செய்தி தொடர்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கார். இதனை அடுத்து தமிழகத்தில் 150க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் தாவேக வெற்றி பெற்று விஜய் முதலமைச்சராவார் என்று ரிக்கி ராதன் பண்டிட் கணித்ததை யாரும் நம்பவில்லை. விஜயின் ஜாதகம் அசாதாரணமான வலிமை கொண்டதாகவும் சுனாமி போன்ற வலிமை அவரது ஜாதகத்துக்கு இருப்பதாகவும் இவர் ஜோசியம் சொன்னது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இவர் சொன்னவை அனைத்தும் வெற்றிகரமாகவும் தனக்கு சாதகமாகவும் அமைந்த காரணத்தால் ஜோதிடர் ரிக்கியை தனக்கு நெருக்கமாக்கி கொண்டிருக்கார். நடந்து முடிந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது விஜய் காரின் பின்னிருக்கையில் அமர்ந்தபடி ஆலோசனை கொடுத்து கொண்டிருந்ததை பல பத்திரிகைகள் படங்களுடன் வெளிவந்திருக்கு. இது மட்டுமல்ல, விஜய்க்கு ஆதரவாக ஊடகங்களில் பேட்டிகளையும் அவர் கொடுத்திருக்கார். இந்த நிலையில் தற்போது தமிழக முதலமைச்சர் விஜய் தனது அரசியல் பிரிவு தனி அலுவலராக ரிக்கி ராதன் பண்டிட் வெற்றிவேல் நியமிக்கப்பட்டிருக்கார். ஏற்கனவே அரசியல் ஆலோசகர்கள் முதலமைச்சருக்கு பலர் இருந்தாலும் தனி அலுவலராக ஒரு ஜோசியரை விஜய் நியமித்துள்ளது விவாத பொருளாகி இருக்கு. பெரியாரையும் அம்பேத்கர், காமராஜர் போன்ற தலைவர்களை தனது கொள்கை வழிகாட்டியாக அறிவித்திருக்கக்கூடிய விஜய் அதற்கு நேரெதிரான சனாதன தன்மை கொண்ட ஒரு நபரை தனது அரசியல் ஆலோசகராக நியமித்திருப்பது விமர்சனமாக எழுந்திருக்கு. அரசியல் அதிகாரிகளுக்கு வருவோர்கள் சாமியார்களையும் ஜோதிடர்களையும் ஆலோசகர்களாக வைத்திருப்பது கடந்த கால இந்திய அரசியலில் பார்த்துருக்குறோம். 1980களில் சர்வதேச ஆயுத சப்ளை கும்பலுடன் தொடர்பில் இருக்கக்கூடிய சாமியார் சந்திராசாமி இந்திய அரசியல்வாதிகளுக்கு ஆலோசனை அளித்து அதிகார மையத்தை ஆட்டி படைத்ததை நாம் எளிதில் மறந்துவிட முடியாது. இதே போல முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு கேரள நம்பூதிரிகள் சொன்னபடி தனது அரசியல் நகர்வுகளை அமைப்பார் என கேள்விப்பட்டிருக்கிறோம்.
தமிழக அரசியல்வாதிகள் மட்டுமல்ல, வட இந்திய அரசியல்வாதிகளும் சாமியார்களிடத்திலும் ஜோதிஷர்களிடத்திலும் ஆலோசனை பெற்று வருகிறார்கள். ஆனால் முதலமைச்சர் விஜய் ஜோதிடர் ஒருவரை அரசியல் ஆலோசகராக நியமித்ததோடு அவரை தன் அருகிலேயே வைத்திருப்பது பேசுபொருளாகியிருக்கு. ரஷ்யாவில் ஜார் ஆட்சியை ஆட்டி படைத்த ஜோதிடரும் சாமியாருமான ரஸ்புடின் மாதிரி இந்த ஆட்சியில் ஜோதிடர் ரிக்கிராதன் அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு சென்று விடக்கூடாது என்பதுதான் சமூக ஆர்வலர்களின் கவலையாக இருக்கு. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். ஓடி விளையாடு, ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.